இப்போ ரீசெண்டா வந்து டிசிஎஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. டிசிஎஸ்லயும், மெசஞ்சர்லயும் கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. அதாவது என்னன்னா, ரிமூவ் த அட்ஜசன்ட் டூப்ளிகேட் இன் த ஸ்ட்ரிங்கு. இதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டினு. இது லெட்ஸ் கோட்லயும் இருக்கு இது இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி குடுத்துடுறாங்க. ஏ, பி, பி, ஏ, சின்னு குடுத்துடுறாங்க. அவுட்புட்ல வந்து இது மாரி கொண்டு வரணும். ஸோ இது என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிமூவ் த அட்ஜசன்ட் டூப்ளிகேட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. கன்டினியூவா 2 இல்லன்னா 3 டூப்ளிகேட் வந்தாலோ, 2 டூப்ளிகேட் வருது அப்படின்னா, அத நம்ம ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு, எது எது கன்டினியூவா டூப்ளிகேட் வருதோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டு, யூனிக்கா உள்ளத மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்களேன், இன்புட்ல இது மாரி குடுத்துருக்காங்களா? ஏ, பி, பி, ஏ, சின்னு குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கன்டினியூவா வந்து இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஆ டூப்ளிகேட்டா வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த கன்டினியூவா உள்ள டூப்ளிகேட்ட டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த ஏ வந்து இந்த ஏவோட இணைஞ்சிரும். ஓகேங்களா? இணையக்குள்ள என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் இது 2 கன்டினியூ டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஏவ டெலீட் பண்ணிருவோம். 2 டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது சி. இதுதான் அவுட்புட்ல கொண்டு வரும். ஆ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இன்புட்ட நான் இங்க வாங்கியிருக்கேன் பாருங்க. இன்புட்ட எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன்னா, ஸ்ட்ரிங் பில்டர்ன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது ஸ்பீடா இருக்கும். இதே ஸ்டாக்ன்னு ஒரு கான்செப்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டாக்க விட ஸ்ட்ரிங் பில்டர் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்கிறதுனால, நான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் இந்த இடத்துல வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஒரு கம்பேரிசன் வருது. இதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்ட நீங்க கம்பேர் பண்ண போறோம். இதுக்கு பின்னாடி உள்ள டிஜிட்ட ஒண்ணு ஒண்ணா கம்பேர் பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு டைரக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. 2 விதத்துல கம்பேர் பண்ணலாம். ஒண்ணு ஆ அது வந்து ஆ கேரக்டர் அரேவா மாத்திக்கலாம். இல்ல ஸ்ட்ரிங் அரேவா மாத்தி நம்மளால பண்ண முடியும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு டாட் டூ கேர் அரேன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்க வந்து நான் என்ன பண்றேன், எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்க வந்து டூ கேர் அரேவா மாத்துறது மூலமா எனக்கு இப்படி உள்ள கேரக்டர், இப்படி உள்ள ஸ்ட்ரிங்குங்கிறது இண்டிவிஜுவல் கேரக்டரா மாறிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். தெரிஞ்சுச்சா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இத ஐட்டரேட் பண்ண போறேன். ஸோ நம்ம எது கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னாலும், கண்டிப்பா ஃபார் லூப் யூஸ் பண்ணாம நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னாக்க, இது மாரி ஒரு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து ஐட்டரேட் பண்றேன். ஸோ நீங்க நார்மல் ஃபார் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபார் லூப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இதோட லென்த்த வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து இது பண்ண போறேன். எதோட லென்த்னா, இந்த ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த் வந்து எனக்கு வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டிஃபால்ட்டா. எதுக்காக ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த்த வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த டிஜிட்ல நான் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த கேரக்டர்ல, ஸோ இதோட ப்ரீவியஸ் இத வந்து நான் செக் பண்ணுவேன். அப்ப ப்ரீவியஸ் எதுவுமே இல்லாதனால ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டரி எக்செப்ஷன் வரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காகவும், நான் இந்த புரியுதுங்களா? ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக, நான் லென்த்தோட வேல்யூ வந்து எனக்கு தேவைப்படுது இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, அதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் குடுத்துருக்கேன் ஃபார்க்குள்ள. இதுல என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, லென்த்தோட வேல்யூ வந்து 0வோட பெருசா இருக்கணும். எதோட லென்த்னா, இந்த லென்த்தோட வேல்யூ 0வோட பெருசா இருக்கணும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல இருக்குல்ல, ஸ்ட்ரிங் பில்டரோட கேரக்டரோட வேல்யூ நம்ம இன்கேஸ் எதா ஆட் பண்ணல எதுவும். இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்து இதோட ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ வந்து 0ன்னு தான் இருக்கும். எதுவுமே இருக்காது. எம்ப்டியா தான் இருக்கும். அது லென்த் -1ஓட வேல்யூ வந்து நம்ம இங்க ஐட்டரேட் பண்ற கேரக்டரோட வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்ன பண்றோம்னா, இந்த கேரக்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிறத வேல்யூவோட முன்னாடி வேல்யூ வந்து ஆ நமக்கு வந்து ஆ ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, முன்னாடி உள்ளத டெலீட் பண்ணும். ஆக்சுவலி என்ன அப்டின்னா, லென்த் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஐட்டரேட் பண்றேன். ஏன்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏ வருமா? ஏன்னு வந்துட்டு, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ வந்து இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா, இல்ல ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால, எனக்கு டைரக்ட்டா வந்து எல்ஸ்‌க்கு போயிட்டு, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் பில்டர்ல இத வேல்யூ வந்து அப் அண்ட் ஆயிடும். இப்ப ஸ்ட்ரிங் பில்டர்ல எஸ்பில என்ன இருக்குன்னா, ஏங்கிற ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். இதுதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, 2வது வேல்யூ ஐட்டரேட் ஆகும். பிங்கிறது ஐட்டரேட் ஆகுமா? பிங்கிறது ஐட்டரேட் ஆகக்குள்ள இங்க வரும். இப்ப ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த் வந்து நமக்கு 1ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 0வோட பெருசா இருக்கு ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து 1 வரும். சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதே டைம்ல இந்த இடத்துல செக் பண்றேன். எஸ்பி டாட் கேரக்டரோட அது எஸ்பில என்ன இருக்கு? எஸ்பின்னா ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன இருக்கு? ஏங்கிறது இருக்கு. அதோட முன்னாடி வேல்யூ நான் செக் பண்றேன். ஓகேங்களா? முன்னாடி வேல்யூ நான் செக் பண்ணக்குள்ள லென்த் -1 அப்டின்னா, எனக்கு வந்து லென்த் -1ங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, என் ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த் 1 ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இடத்துல வந்து நான் வந்து கேரக்டர்‌க்கு என்ன வேணும் அப்டின்னா, நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வேணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, லென்த் -1ஓட வேல்யூ குடுத்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துரும். ஓகேங்களா? அப்ப நார்மலா வந்து ஒரு லென்த் இப்போ லாஸ்ட் ஒரு இதோட லாஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம் அப்டின்னா, லென்த் -1 குடுத்தா அது இண்டெக்ஸ் வேல்யூவா மாறிடும்ல அதேதான். எனக்கு லென்த் -1 குடுத்தா அது இண்டெக்ஸ் வேல்யூவா மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, இதோட வேல்யூ வந்து ஆல்ரெடி லென்த்தோட வேல்யூ 1 -1னா 0. அப்போ ஸ்ட்ரிங் பில்டர்ல 0த் இண்டெக்ஸ் என்ன இருக்கும்னாக்க, கரண்ட்டா சேவ் ஆயிருக்கிற ஏங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஏவோட வேல்யூ ஈக்குவல் டூ
அந்த சியோட வேல்யூவான்னு பார்க்கும். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஏன்னா 2வது டைம் ஐட்ரேட் ஆகல பின்னு வருது. ஓகேங்களா? பியோடது சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறதுனால நேரா போயிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கண்டிஷன் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ஏ இருக்கா, அப்போ பியும் அப்பண்ட் ஆயிடும். இப்போ ஏ, பின்னு இருக்கும் ஸ்ட்ரிங் பில்டர்ல. இப்போ 3வது டைம் ஐட்ரேட் ஆகக்குள்ள இந்த பி வருது. இந்த பி வருது. இந்த பி வந்து இங்க வரும். இப்போ ஸ்ட்ரிங் பில்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்குனாக்க, ஏபிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஏபியோட லென்த் வந்து நமக்கு 2. ஓகேங்களா? அந்த 2 தான் அது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ லென்த்தோட வேல்யூ வந்து 0வோட பெருசா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர்ல 2 கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? அதில வந்து நான் என்ன பண்ணேன்னா, லென்த்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 2 -1னா -1னா 1 வரும். இப்போ கேரக்டரோட 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னாக்க, எனக்கு இது 0, இது 1ன்னு வருமா? பி வரும். ஸோ பி ஈக்குவல் டு இந்த கரண்ட் கேரக்டர் என்ன? பி. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இந்த இடத்துல என்னன்னா பி ஈக்குவல் டு பின்னு வந்துரும். இப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரிங் பில்டர்ல உள்ள அந்த 1வது இண்டெக்ஸ் இருக்குல்ல, அத நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணக்குள்ள மீதி என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங் பில்டர்ல, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர்ல டிஃபால்ட்டா ஏன்னு வந்துரும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன இருக்கும்? ஏன்னு இருக்கும். ஏன்னா பிய டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, நேரா போயிட்டு 3வது டைம் ஏவ ஐட்ரேட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன இருக்கும்னாக்க, இந்த 2மே இருக்காது. ஏன்னா நான் இத அப்பண்டே பண்ணல. நான் அப்பண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணுவேன். பின்னாடி இருக்கான்னு. இருந்துச்சுன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்ப நான் டெலீட் பண்ணல இதான். டெலீட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால எனக்கு இந்த 2 பியுமே இருக்காது. இப்ப என்ன இருக்கும்னா, ஏ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏ வந்து ஐட்ரேட் பண்ண போறேன். இந்த ஏ ஐட்ரேட் பண்ணக்குள்ள இங்க போய் செக் பண்ணுது. லென்த்தோட வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்பி டாட் கேரட் ஆஃப் லென்த் -1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, லென்த் -1 வேல்யூ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஏ மட்டும் தான் இருக்கு. 1 -1 0ன்னு வரும். 0வது இண்டெக்ஸ்ல ஏ இருக்கு. இப்போ ஏ இந்த இடத்துல இதுக்கு பதிலா என்ன வரும்? ஏன்னு வரும். ஏ ஈக்குவல் டு கேரக்டர் ஐட்ரேஷனோட வேல்யூ ஏ. அப்போ என்ன ஆகும்னா, ஏ ஈக்குவல் டு இது 2மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2மே ஈக்குவலா இருக்கிறதுனால, இந்த இடத்துல போயிட்டு அந்த கரண்ட் அந்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணிடுது. கரண்ட் வேல்யூல லென்த் -1ஓட வேல்யூ என்னது? 0த் பொசிஷன டெலீட் பண்ணிடுது. 0த் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, நமக்கு ஏ மட்டும் தான் இருக்குமா? ஏவ டெலீட் பண்ணிடுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரிங் பில்டர்ல எதுவுமே இருக்காது. எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, சின்னு போகும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிய நான் எடுக்கிறேன். ஐட்ரேட் பண்றேன். ஸோ, ஐட்ரேட் பண்றேன். ஐட்ரேட் பண்ணக்குள்ள இது ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ 0ன்னு இருக்கும். லென்த்தோட வேல்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டைரக்ட்டா போயிட்டு இதோட வேல்யூ வந்து நமக்கு சின்னு அப்படியே அப்பண்ட் ஆயிடுது. இந்த இடத்துல சியோட வேல்யூ அப்பண்ட் ஆயிடுது. ஸ்ட்ரிங் பில்டர்ல சி மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இன்னொரு டைம் ஐட்ரேட் ஆகுது இது. ஐட்ரேட் ஆகக்குள்ள ஸ்ட்ரிங் பில்டரோட வேல்யூ 1. எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா, இந்த இடத்துல சி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன் அப்படின்னா, லென்த் -1ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து சின்னு இருக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு இருக்கும். ஸோ, ஏவும் சியும் ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு, இங்க போயிட்டு அப்பண்ட் ஆயிடுது. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, ஏன்னு வந்துரும். ஸோ, லாஸ்ட்டா வந்து நம்ம அவுட்புட்ட வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இது அவுட்புட் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரு அவுட்புட்டு. நம்ம வேற ஒரு இன்புட் குடுத்து செக் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து வேற ஒரு இன்புட் குடுப்போம். NAD NADD RARR JKJJ அப்படின்னு குடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இதோ பாருங்க. கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த ஏ டெலீட் ஆயிருக்கு. ஏ டெலீட் ஆயிடும். இந்த டி வந்து டெலீட் ஆயிருக்கு. டி டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஏ வந்திருக்கு. ஆர் வந்திருக்கா, அதுக்கப்புறம் ஏ வந்திருக்கு. அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது 2மே டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கே வந்திருக்கு. இது 2மே டெலீட் ஆயிடுது. ஸோ, இது மாரி தான் நம்ம பண்றோம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, கண்டிப்பா என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ, மேலும் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.